ஏசாயா 12:2. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே ஏசாயா தீர்க்கன் ஆவினால் நிறைந்து எழுதுகிற வார்த்தை, இதோ தேவனே என் ரட்சிப்பு, தேவனே என் ரட்சிப்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிற அவரே நம்மை விடுவிக்கிறவரும் நம்மை தப்புவிக்கிறவருமாயிருக்கிறார். ஆகவேதான் பழைய பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார், உண்மை எல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நீரே என் பலன், நீரே என் ரட்சிப்பு. இங்கு ஆண்டவருடைய வசனம், தேவனே என் ரட்சிப்பு, அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு, அவர்தான் என்னை மீட்கிறவர், அவர்தான் என்னை விடுவிக்கிறவர், அவர்தான் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கிறவர். இப்பொழுதும் கூட ரட்சிப்பு என்று சொன்னால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவர் என்று அர்த்தம். அவரே என் ரட்சிப்பு என்று சொன்னால் அவர்தான் மீட்பர், அவர்தான் மீட்கக்கூடியவர், அவரால் மட்டும்தான் மீட்க முடியும் அப்படின்றது தான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். அப்படியானால் நம்முடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கிறவர், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்கிறவர் அவரே. ஆகவேதான் சொல்லுகிறார், இதோ தேவனே என் ரட்சிப்பு. தேவன் நமக்கு ரட்சிப்பாய் இருக்கும் பொழுது அதற்கு தொடர்ந்து அதை எழுதுகிறார் பாருங்க அந்த வசனத்துல, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். என்னை விடுவிக்க போகிறவர் தேவன் தான், இக்கட்டில் எனக்கு உதவி செய்கிறவர் அவர் தான், எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு அவர் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் பொழுது அங்க அடுத்து அதை சொல்றாரு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். என்னை விடுவிக்கிறவர் அவர் தான், இந்த சூழ்நிலைகளிலிருந்து என்னை மீட்டெடுக்கிறவர் அவர்தான், என்னோடு கூட இருக்கிறவர் அவர்தான், அவர்தான் என்னுடைய ரட்சிப்பு. ஆகவே அவரே என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கிறதுனால நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். நான் பயப்பட மாட்டேன், நான் நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னு சொன்னா மனிதர்களால் முடியாமல் போய்விடலாம், ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கூடும், அவர் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆகவே நான் பயப்படாம நம்பிக்கையா இருப்பேன். ஏன்னா நான் பயப்பட வேண்டிய அவசியம், அண்ட சராசரமும் அவரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்க அவராலே கூடும். என் ரட்சிப்பா இருக்கிறவர் அவர் தான், என்னை மீட்கிறவரா இருக்கிறவர் அவர் தான், எனக்காக எந்த ஒன்றுக்கும் இறங்கி வருகிற அவர் தான். ஆகவே அவரே என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் நம்பிக்கையா இருப்பேன். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அவரே என் ரட்சிப்பா இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் நம்பிக்கைக்குரியவர் அவர் தான், நானே அவரை நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து சொல்றாரு, கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர். அவர் என் ரட்சிப்பா இருக்கிறதுனால அவர் தான் என்னுடைய ஸ்ட்ரென்த். என்னுடைய கீதம்னா என்னுடைய பாடல், என்னுடைய பாடல் நான் அவரையே பாடிக்கொண்டிருப்பேன். அவர்தான் என்னுடைய வாயில் நான் மகிமைப்படுத்தக்கூடியவர். என்னுடைய துதி அவர் தான். அவர் என்னுடைய ரட்சிப்பா இருக்கிறதுனால நான் அவரை துதித்து கொண்டே இருப்பேன். அவர் என்னுடைய பலனா இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்து அவர் சொல்லி முடிக்கிறாரு, அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். தேவனே என் ரட்சிப்புன்னு சொன்னது சொல்லிட்டு கடைசியா அவர் என் ரட்சிப்புமானவர் அப்படின்னா எல்லாம் என்னுடைய மீட்பே அவர் தான், என்னுடைய முழு மீட்பும் அவர்தான் என்று சொல்லி அவர் இந்த வசனத்தை எழுதி முடிக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை இன்றைக்கும் கூட ஒருவேளை கடினமான சூழ்நிலைகள்ல இங்க இருப்பீங்கன்னா
உங்கள் ரட்சிப்பாக அவரை உங்களுக்கு முன்பாக நீங்க நிறுத்தி நோக்கும்போது, அவர் மேல உங்க நம்பிக்கை முழுசா இருக்கும்போது, நீங்க அவரை துதிப்பீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். அவரே என் ரட்சிப்பு. அவர் தான் எனக்கு எல்லாமே. அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறவரும். அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா, நமக்கு பயம் வராது. அதான் சொல்றேன், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். நாம் நமக்கு அவரே பலனா இருப்பார். அவர் நமக்கு கீதமா இருப்பார். நம்முடைய பாடலா இருப்பார். எப்பொழுதும் அவரை துதிக்கிற துதி நம் வாயில இருந்துகிட்டே இருக்கும். அவர் என் ரட்சிப்புமானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ தேவனே என் ரட்சிப்பு. அவரே நம்முடைய ரட்சிப்புமானவர். பயப்படாமல் நம்பிக்கையா இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். எந்த சூழ்நிலை கண்டு கலங்காதிருங்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவரே உங்கள் நம்பிக்கையா இருப்பார். நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் பயங்கள் உங்களை விட்டு நீங்க